கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக்கு ஆதரவாக தொழிலாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு கார்த்திக் சார் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொல்ல, என்ன இவன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்க, சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன சார் கவலை அப்படின்னு சொல்ல, ஓஹோ இப்போ வந்த கார்த்தி உங்களுக்கு பெருசாக போயிட்டான், ஃபஸ்ட்லேருந்து இருந்த உங்களுக்கு சோறு போட்ட வந்துட்டு இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த பைல்ஸ் வந்த பப்பாளி பழம் வேற என்னென்னமோ பேசுகிறானே அப்படின்ற மாதிரி தொழிலாளர்கள்லாம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் வந்துட்டு கார்த்திக் சாருக்கு சப்போர்ட்டாக தான் நிற்போம், நாங்கள் வந்துட்டு வேலைக்கு யாருமே இருக்கிறதா இல்லை, நாங்கள் வேலையை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் யூ ஆர் டிஸ்மிஸ், உங்கள் எல்லாரும் இந்த கம்பெனிலேருந்து நான் ராஜமாதா பண்ணுறேன், ஐயோ இவனை பற்றி பேசினாலே டைலாக் கூட சொதப்புதே, நான் ராஜராமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஒர்க்கர்ஸ் எல்லாமே வாங்க கார்த்திக் சார் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, எனக்காக நீங்கள் எதுக்கு வரணும், அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கார்த்தி எவ்வளவோ சொல்கிறாங்க. இருக்கட்டும் சார், நீங்கள் இல்லாத கம்பெனியில் நாங்கள் மட்டும் என்னத்துக்கு வேலை பார்த்துட்டு நாங்களும் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போய் வந்துட்டு ஒரு குட்டி போராட்டம் மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தான், கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும், வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க, யார் வீட்டில் இளவு பாய் ஓட்டு அழுவுன்ற கதையா, ஆனந்த் என்னத்தையாவது புதுசாக ஒன்று எடுத்து வைக்க, கார்த்தி அதில் ஜெயிக்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வைக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லாமல் வேலைலாம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அப்போ வந்துட்டு ஆனந்த் சந்தோஷத்தில் இருக்கார், எப்படி நாளைக்கு சொத்து வரப்போதில்ல அதுக்கு சந்தோஷத்தில் இருக்க. இந்த திக்கா அருண் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாரு நீ பாட்டுக்கு ஏதோ முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டேன், ஆனால் நமக்கு வந்துட்டு கம்பெனிக்கு கான்டாக்ட் வச்சுருக்கவங்களாம் நீ என்ன செய்ய போகிற, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க்கை வந்துட்டு கொடுக்கணும் கரெக்டாக, எல்லாருமே வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் கேட்பாங்க, இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வாங்க வந்தவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல போகிற சொல்லு, பாட்டியை நீ என்னைக்கு வேணால் பழி வாங்கிக்கலாம், நாளைக்கு பழி வாங்கிக்கலாம், எப்போ வேணால் பழி வாங்கிக்கலாம், ஆனால் நீ வந்துட்டு தேவையில்லாமல் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுற, இதனால் நமக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, அன்றைக்கி ஏதோ 2 மணி நேரம் லாஸ் ஆனதுக்கு வானத்துக்கு பூமி குதிச்ச, இப்போ என்ன பண்ண போகிற, நீ கார்த்தியை பழி வாங்குறேன்னு நினச்சி டோட்டல் பிஸ்னஸையே குழி தோண்டி புதைக்க போகிற, அப்புறம் சொத்துன்னு அலையிறால அது கிடைக்காதுப்பா ராசா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு தோண்டிட்டு இருக்க. அருண் வந்துட்டு சொன்னதை கேட்டு, அதுக்காக கார்த்தியை வந்துட்டு என்னால் அந்த கம்பெனியில் மறுபடியும் ஏற்றுக்கவே முடியாது, அந்த கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரையும் நான் வந்துட்டு ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இது பெரிய அரசாங்க உத்தியோகம், ஒரு புளியோதரைக்கு சுண்டலுக்கு தானே என்னை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தை யாருமே மதிக்கவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு கார்த்திகை பக்கம் சப்போர்ட்டில் இருக்க. அருண் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஆனந்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, தயவு செய்து கார்த்தியை சேர்த்துக்கோ, இப்போ நமக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷனை கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டு கொடுக்கணும், அதனால நமக்கு வேலை தான் முக்கியம், நீ வந்துட்டு அவனை பழி வாங்குறேன்னு நினச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த திக்கு அபிராமியை காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் எத்தனை தெய்வத்தை வேண்டினே ஒன்றுமே எனக்கு கொடுக்கலையே, கை கொடுக்கலையே ராசா அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க. தீமா வந்துட்டு அத்தை எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக வந்துட்டு அவர் தோக்குற ஆள் கிடையாது, நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் தான் அத்தை ஜெயிப்பாங்க, சாயந்தரம் நமக்கு குட் நியூஸ் தான் வரும் அத்தை அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த திக்க வேற ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ இந்த ரியா ஒரு ஊனு குசும்பியாக இருப்பாவோல, செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு எப்படி வந்துட்டு நின்று வேடிக்கை பார்க்க பாரு, அவளுக்கு என்ன சொத்து வரப்போகுதுன்னு ரெண்டு வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்குது. இங்கிட்டு கார்த்தி வந்துட்டு வெளியில் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி வழக்கம் போல் அவரோட தாடியை வந்துட்டு அப்படியே தடவி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஓம் சாந்தி அப்படின்ற மாதிரி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். நேற்றே கூட ஒருத்தர் ஆல்ரெடி கமெண்ட்டை போட்டார், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணி கார்த்திக்காக போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். கரெக்டாக அது மாதிரியே தான் வந்திருக்கு. நம்ம எல்லாம் திங்க் பண்ணாதான் வைங்களேன், வேலையை விட்டு கார்த்தி நிற்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ்க்காக அவர் வந்துட்டு அடிபட்டால தூக்கிட்டு போயிருக்காங்க, வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, உடனே கார்த்திக்கு சப்போர்ட்டாக எல்லாமே இது பண்ணுவாங்க, ஆனந்த் மறுபடியும் கார்த்தியை வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் சீன் வரும். ஆனால் பரவாயில்லப்பா, கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேரை வச்சுட்டு ஹீரோயினியை சேர விடாமே சீரியல் நடத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா டைரக்டரு, நீ பொழைச்சி பையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 100 எபிசோடில் 50 எபிசோடுக்கு மேலே ஹீரோயினி ஒன்றாவே இருந்தது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.